ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பத்திரிகை ஊடகம் இருந்துச்சு, டெலிவிஷன் இருந்துச்சு. இதில் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்களோ அந்த அந்த இதெல்லாம் நம்ம நிறைய இது பார்த்துருப்போம். இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அப்போ இருந்தக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இல்லை அப்படின்னா அது என்னவா நீங்கள் பார்ப்பீங்க? நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு ஜனங்க நினைக்கிற நேரத்தில் இந்த சோஷியல் மீடியா எவ்வளோ நல்லது செஞ்சுருக்குது, எவ்வளோ இங்கே இருக்கிறவங்கள இங்கே தூக்கிட்டு போயிருக்குது. இந்த சோஷியல் மீடியாவை கொஞ்சம் மிஸ்ஹேண்டில் அதான் இந்த சொன்ன மாதிரி டேமேஜ் பண்ணுறது, சில பேர் வந்து கமெண்ட்ஸ்னால டேமேஜ் பண்ணுறதுனால அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க இவங்களோட உழைப்பு என்னங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அங்கே அவங்களுக்கு தெரியாது. அவங்க சும்மா ஜாலியாக கமெண்ட் ஒன்று பண்ணிடுறாங்க. ஆனால் அது படிக்கிறவங்க இவங்களை இங்கேயே தான் வச்சுப்பாங்க. ஓகே, இவங்களை இங்கேருந்து இங்கே தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஸோ அதுதான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து என்ன பர்சனலாக பாதித்த ஒரு விஷயம்னா அதுன்னு நான் சொல்லலாம். ஓகே, என்னன்ட்டு என்ன மாதிரி நிறைய பேர், நான் நடிகர்கள் மட்டும் சொல்லலை, எல்லா ப்ரொஃபஷன்லேயும். ஏன்னா எல்லாரையுமே டைரெக்டாகவே ஒரு விஷயம் அங்கே பார்க்க முடியுதில்ல. ஒரு சிலது பின்னாடி தான் நம்ம பார்க்க முடியும், ஒரு சிலர் எங்கேயோ சொல்லியிருப்பாங்க, அது கூட நம்ம பெருசாக காதில் பட்டிருக்காது. பட் டைரெக்டாக என் கண்ணுக்கு நேரம் நான் டேக் பண்ணி சொல்லும்போது கண்டிப்பாக என் முகத்தில் வந்து நின்றுடும். பார்த்துக்கலாம் ப்ரோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, பார்த்துக்கலாம். நல்ல பாசிட்டிவாக இருக்கீங்க. இதெல்லாம் வேற அதான் சொன்னல ப்ரோ, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறது வேற வழி இல்லாமல் பாசிட்டிவாக மாறுறது வேற. ஏன்னா பேசிக்காகவே பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான். கொஞ்ச நாள் அப்படி டவுன் ஆனேன், இப்போ வேற வழி இல்லாமல் நான் பாசிட்டிவாகவே ஆயிட்டேன்.